அன்பானவர்களே, இந்த உயிர் மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் அதிகமாக ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நேரத்திலும் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வாக்கியம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கடைசி காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாட்களில் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு கட்டளை என்றால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ண ஜாக்கிரதையாக இருங்கள். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனைகளும் பாடுகளும் வருவதற்கு காரணம் ஜெபஜீவியே இல்லை, தனி ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லை. நிறைய வீடுகளில் குடும்ப ஜெபமே இல்லை. அவரவர் கடமை போகணும் வரணும். இதனால் குடும்பங்களில் பிரிவினைகள், சண்டைகள், பிள்ளைகள் அடங்காமல் தன்மனம் போல போகிற ஜீவியம். ஒரு குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் ஒரு நல்ல உறவு கிடைக்கிறது. அது நம்மளை என்ன செய்கிறது, காக்கிறது, நம்மை வழி நடத்துகிறது, கடைசி வரை நம்மை வழி நடத்தி நித்திய ஜீவனுக்கு ஏதுவான பாதையில் கொண்டு போகிறது. அன்பானவர்களே, கடைசி காலம் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகினால ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு தெளிந்த புத்தியும் ஒரு ஜாக்கிரதையும் ஜெபிக்கிற இடங்களில் கூட குடும்பங்களில் சின்ன சின்ன பிரச்சனை வராமல் இருக்குது, வரதான் செய்யும். வந்தாலும் நம்முடைய ஆத்மாவை தேவன் என்ன செய்கிறாரு, காக்கிறார். ஏன்னா அவர் உன் பாவத்தை மன்னித்து உன் வியாதியை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது சரியாகிவிடும். அந்த குடும்ப ஜெபம் இருக்குமானால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வீடு இருக்குது, நல்ல வீட்டை கட்டியாச்சு, ரொம்ப அழகாக 4 சுவர் கட்டி இருக்கும். அதுக்கு கூரை இல்லைன்னா எப்படி இருக்கும்? உள்ள வெயில் படும், புயல் வரும்போது வெளியில் கிடக்கிற அசுத்தங்களையும் குப்பை கூளங்களையும் கொண்டாந்து காற்று உள்ள தள்ளும். மழை பெய்கிற காலங்களில் மழை, யாருக்கும் அந்த வீட்டில் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு குடும்பத்துக்கு ஜெபந்தான் கூரை போன்றது, நம்மளை பாதுகாக்கிறது. சத்ருவாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். ஆகினால சுவர் சரியாக இருக்க வேண்டும், கதவு சரியாக போடப்பட்டிருக்க வேண்டும், கூரை சரியாக இருக்க வேண்டும். கூரை இல்லைன்னா எல்லா குப்பை குளங்களும் மழை வெள்ளமும் வெயிலும் அந்த வீட்டுக்குள்ளே தான், நம்ம இருக்கவே முடியாது. ஆகையினால அன்பானவர்களே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தகப்பன் தாய் தெளிந்த புத்தியும் ஜெப ஜீவியமும் இருக்குமானால் பிள்ளைகளும் அந்த ஜெப ஜீவியத்தில் நிச்சயமாக வருவாங்க. ஆண்டவருடைய வருகை எப்போது என்று சொல்ல முடியாது. ஒருவேளை என்னுடைய மரணம் முந்தி இருக்கலாம், இல்லாவிட்டால் அவருடைய வருகை இருக்கலாம். ரெண்டுக்கும் நம்ம ஆயத்தமாகணும். ஒருவேளை எனக்கு மரணம் முந்தி இருந்தாலும் கூட நான் அந்த நித்திய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு ஆயத்தம் உள்ளவளாய் நான் மரிக்க வேண்டும். இல்லைன்னா கிறிஸ்தவள் என்று ஒரு நாமத்தை சூட்டி என்ன பிரயோஜனம்?
அந்த பெரிய செல்வந்தன் மரித்தாரே, ஒரு கோடீஸ்வரன், வசதி படைத்தவன், மரிக்கும்போது நித்திய நரகத்துக்கு போனான். அவர் வாசப்படியில் கிடந்த பலவீனப்பட்ட, வியாதிப்பட்ட, குறுகி போன லாசருவுக்கு ஆபிரகாம் மடியில் ஆறுதல் கிடைத்தது. தேற்றப்பட்டார். இந்த உலகத்திலே தேர்தல் இல்லாமல், தேற்றப்படுவார் இல்லாமல் கஷ்டப்பட்ட லாசரு அந்த ஆபிரகாமுடைய மடியிலே அவன் தேற்றப்பட்டான். செல்வந்தனாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன் நரகத்திலே அவன் துடிக்க துடிக்க கண்களை ஏறிட்டு பார்க்கும்போது, ஐயோ, என்னுடைய வாசப்படியில் கடந்தவன் அங்கே தேற்றப்படுகிறானே, ஆபிரகாம் மடியில் அமர்ந்திருக்கிறானே என்று பார்க்குறார். ஐயோ, நாவெல்லாம் வறண்டு போகுதே, நாவெல்லாம் வறண்டு போகுதே. ஆண்டவரே, அவனுடைய விரலில் ஒரு சொட்டு தண்ணியாவது எனக்கு கிடைக்காதான்னு சொல்லி எதுவுமே கிடைக்க வாய்ப்பில்லை. அங்குள்ளவங்க இங்கேயும் வர முடியாது, இங்கே உள்ளவங்களுக்கு அப்புறம் வெளியில் வரவும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு நம்ம எந்த இடத்துக்கு போக போகிறோம் அது நம்ம பார்த்துக்கிடணும். அந்த நல்ல இடத்துக்கு போனோன்னா நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து தொடர் ஜெபம், எவ்வளவுக்கு தேவ சமூகத்தில் வேதத்தை வாசித்து தியானிக்க முடியுமோ தியானித்து ஜெபித்து தேவனோடு உள்ள ஐக்கியத்திலும் அன்பிலும் நாம் அவரோடு இணைந்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். ஏன்னா அவருடைய வருகை எப்பன்னு சொல்ல முடியாது. மார்க் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அவர் வருகிற நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவரும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியினால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று பார்க்குறோம். விழித்திருந்து ஜெபிக்கணும். இன்னைக்கு கன நித்திரையின் ஆவி எப்போ பாரு தூங்கணும். ராத்திரி தூங்கினாலும் ஜெபம் செய்யும்போது தூக்கம் வருது. அந்த கன நித்திரையின் ஆவியை நீங்களே கடிந்து அப்புறப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் கன நித்திரையின் ஆவியை அப்பாலே போ சாத்தானே என்று விரட்டிட்டு தேவ சமூகத்தில் பாரத்தோடு விழித்திருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நீங்கள் நினையாத வேளையிலே அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டு பிடியாதபடிக்கு விழித்திருங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். விழித்திருங்கள். நினையாத நாளிகையில் ஒரு எஜமான் வெளி இடத்துக்கு போனானாம். போகும்போது தன்னுடைய கீழே உள்ள வேலைக்காரன்கிட்ட சில பொறுப்புகளை கொடுத்து விழித்திருந்து எல்லாரையும் நீ நல்லா கவனிச்சிக்கான்னு அவரவருக்கு கொஞ்சம் வேலைகளை கொடுத்துருக்காங்க. திடீர்னு அந்த எஜமான் வாராரு. வரும்போது என்னென்ன வேலைகளை ஒப்புவித்தாரோ அவங்க தூங்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. ஆகையினால அன்பானவர்களே, நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்மை உருவாக்கினவரும் நம்மை அழைத்தவரும் இந்த அழகான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்மை வழி நடத்தினவருமான இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அந்த தேவனோடு உள்ள ஐக்கியம் எப்படி கிடைக்குது? வேதத்தை வாசிப்பதினாலும் அவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிப்பதினாலும் தான் கிடைக்கிறது. இன்றைக்கு அநேகருக்கு மொபைலில் ரொம்ப நேரம் அதை கிண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு நேரம் கிடைக்கும். ஆனால் வேதத்தை படிக்க நேரம் இருக்காது, ஜெபிக்க நேரம் இருக்காது. அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும்
கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 பேதுரு 3:8-9 சொல்லப்படுகிறது, பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினால் அன்பானவர்களே, அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க, அந்த நாட்களில் இருந்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அப்படி சிலர் கேட்டிருக்காங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவர் இன்னும் வரலையே, வந்தால் கூட நல்லா இருக்கும். எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே, சீக்கிரம் அந்த இயேசு கிறிஸ்து வந்துட்டா நல்லா இருக்குமே. அது எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம ஆயத்தமாக இருக்கிற நேரத்தில், நம்ம ஜெபத்தோடு இருக்கிற நேரத்தில், விழித்திருக்கிற நேரத்தில் அவர் வந்துட்டார்னா நல்லா இருக்குமே, இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் அப்படியே முடிஞ்சிருமே, அப்படியெல்லாம் எல்லாருக்கும் இருக்க தானே செய்து இல்லையா அன்பானவர்களே. ஆனால் என்ன சொல்லு தெரியுமா, அந்த 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒருவேளை ஆயத்தமாக இருக்கலாம். சீக்கிரம் வந்துட்டால் நல்லா இருக்குமே, இவ்வளோ காலமும் எப்படியோ உருண்டு பல கஷ்டங்களை சந்தித்து நம்ம வாழ்ந்துருக்குறோம். சீக்கிரம் வந்துட்டால் நல்லா இருக்குமே, நல்லது தான் அன்பானவர்களே, சீக்கிரம் வந்துட்டால் நல்லது தான். ஆனால் இன்னும் கோடி ஜனங்கள் ஒரு முறை கூட இயேசுதான் தெய்வம்ன்ட்டு அறியாத எத்தனை கோடி ஜனங்கள் இந்த இந்தியாவிலும் உண்டு, எல்லா இடங்களிலும் உண்டு. அவங்களும் ரட்சிக்கப்பட மாட்டார்களா? அவர்களுக்கு இந்த சுவிசேஷம் சென்றடையாதா? அவர்களும் என்னை விசுவாசிக்க மாட்டார்களா? ஒருவராவது கட்டுப்போகக்கூடாதே, எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று தான் அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த நீடிய பொறுமை, அவரை போல உள்ள நீடிய பொறுமை, அவர்தானே சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்குனது. நம்ம அவசரப்பட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வோம். கர்த்தருக்கு எதெல்லாம் பிரியமானது உண்டோ அதை நாம் செய்வோம். இன்னுமாக நாம் பார்க்கும்போது யாக்கோபு 5:8-9 பார்க்கும்போது, நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை சிறப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாக இருக்கிறதே. சகோதரரே, நீங்கள் நியாயம் தீர்க்கப்படாதபடிக்கு ஒருவருக்கொருவர் விரோதமாய் முறையிடாதிருங்கள், இதோ நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார் என்று பார்க்கிறோம். ஒருவரும் கெட்டுப்போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் நானும் நீடிய பொறுமையோடு இருந்து நம்முடைய இருதயத்தையும் ஸ்திரப்படுத்தி மற்றவர்களையும் நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். முதலாவது நம்முடைய இருதயம் ஆயத்தப்பட வேண்டும், ஸ்திரப்பட வேண்டும். அடுத்தது மற்றவங்களையும் ஆயத்தப்படுத்தி மற்றவர்களும் ஸ்திரப்பட வேண்டும். அதற்கு நம்ம தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவரை அறிந்தவர்கள், கர்த்தருடைய பணிகளை செய்கிற பிள்ளைகள் காவலாளியாக இருக்க வேண்டும், காவலாளியாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் காயின் தன்னுடைய சொந்த தம்பி ஆபேல் கொலை பண்ணி விட்டார். ஏன்னா காயின் நிலத்தின் கனிகளை காணிக்கை வைத்தார். ஆபேல்
தன்னுடைய தொழுவத்தில் உள்ள நல்ல கொழுமையானதை காணிக்க வைத்தார். 2 பேரும் முதல் கனிகளை தான் வச்சுருக்காங்க. ஆனால் என்ன சிந்தையோடு காயின் வைத்தார், என்ன சிந்தையோடு ஆபேல் வைத்தார், அது கர்த்தர் ஒருவருக்கே தெரியும். கர்த்தர் ஆபேலுடைய காணிக்கையை அங்கீகரித்தார், காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று கேட்டிருக்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், ஆண்டவருக்கு பிரியமாக தான் வாழ்கிறேன் என்று நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நன்மை செய்கிறோமா? நன்மை செய்கிறோமா? முறையே வேதத்தை படிக்கிறேன், முறையே நான் ஜெபிக்கிறேன், அது சரிதான். ஆனால் காயினை பார்த்து கர்த்தர் கேட்டார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? அப்போது எந்த நேரத்தில் எந்த நன்மை செய்யணும், அதை நம்ம செய்யலைன்னா நமக்கு மேன்மை இல்லை. அன்பானவர்களே, நாம் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? நன்மை செய்யாதபடி நம்ம அந்த ஐஸ்வர்யவான், ஏற்கனவே சொன்னேன், ஐஸ்வர்யவான் லாசரு, ஐஸ்வர்யவான் பெரிய பாவத்தை போய் செய்தது மாதிரி இல்லை, ஆனால் நன்மை செய்யலை. தன் வீட்டு அந்த வாசப்படியில் கிடந்த லாசருவுக்கு நன்மை செய்யலை, அதுதான் தவறு. ஆகையினால் அன்பானவர்களே, நம்மளும் என்ன செய்யணும்? மற்ற ஆத்துமாக்களுக்காக காவலாளியாக இருக்கணும். காயினை பார்த்து கேட்டார், உன் சகோதரன் ஆபேல் எங்கேன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? நான் என்ன அவனுக்கு காவலாளியா? நான் அவனுக்கு என்ன காவலாளியா அப்படின்னு தான் கேட்டார். அன்பானவர்களே, நீங்களும் நானும் காவலாளி தான். எப்படி காவல் காக்கணும்? அவங்க வீட்டில் போய் மற்றவங்களுக்கு வீட்டில் போய் காக்க வேண்டாம். ஜெபத்திலே, முழங்காலிலே, முடியாதவங்க இருந்தாகிலும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். பேர்களை எழுதி வைத்து ஜெபிங்க. அதுதான் காவல் காக்கிற பணி. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம வைப்போம். இப்போ காயின் முறையிட்டது போல், நான் அவனுக்கு காவலாளியா அப்படின்னெல்லாம் சொன்னது போல் நம்ம சொல்லாதபடி ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம விழித்திருக்கிறவர்களாய் காவல் காக்கிற பணியை நாம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். பாருங்கள், வெளிப்படுத்தல் 22:20 இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமீன், கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அங்கே சொல்லப்படுகிறது. மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆகையினால நம்மளும் ஆயத்தத்தோடு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இப்படி கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்கிறபடினாலும், அது மட்டும் இல்லை, 2 பேதுரு 3:11 இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போயிருக்கிறதா இருக்கிறபடியினால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறதுனால நாம் மிகுந்த பரிசுத்தத்தோடு தேவ பக்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம வீட்டை கட்டுகிற அன்னைக்கு நல்ல மொசைக் போட்டு தான் கட்டியிருப்போம், மார்பிள் போட்டு தான் கட்டியிருப்போம். ஆனால் அதுக்காக அடுத்த நாள் பெருக்க வேண்டாமா? ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்கிறோம் இல்லையா? அதே போல் ஒவ்வொரு நாளும் நம்முடைய இருதய சுத்திகரிப்பு
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம்மை சுத்திகரித்து கொள்ள வேண்டியது கடமையாக இருக்கிறது. நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வைக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் ஏற்றப்பட்ட அந்த வெளிச்சம் எப்போதும் எரிந்து பிரகாசிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கும் அந்த விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவியை எனக்கு ஊற்றும் ஆண்டவரே. இது கடைசி காலம், நான் தூங்குறதற்கு இதற்கு காலம் அல்ல. எழும்பி பிரகாசிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். நித்திரையிலிருந்து விழித்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய காலத்திலே நாம் இருக்கிறோம். நித்திரைக்கு இடம் கொடுக்காதபடி விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக தேவன் என்னை மாற்றி உங்களையும் மாற்ற வேண்டும். எல்லாரையும் மாற்ற வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய வருகையை அப்போ தான் நம்ம உணர முடியும். அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் ஆயத்தமாக இருந்தாங்க. 5 பேர் விளக்கு எடுத்திருந்தாங்க, கையில் எண்ணெயும் எடுத்திருந்தாங்க. வேறு 5 பேர் விளக்கு எடுத்தாங்க, எண்ணெய் எடுக்கலை. அன்பானவங்களே, வெறும் விளக்கு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அதுக்கு திரி இருக்கணும். வெறும் திரி இருந்தாலும் பத்தாது, அதுக்கு எண்ணெய் இருக்கணும் இல்லையா? வெறும் எண்ணெய் மட்டும் இருந்தாலும் பத்தாது, விளக்கு இருக்கணும். விளக்கு இருந்தால் மட்டும் போதாது, அதுக்குள்ளே திரி இருக்கணும். திரி மட்டும் இருந்தால் போதாது, எண்ணெய் ஊற்றி நிரப்பணும். அந்த எண்ணெய்க்கும் திரிக்கும் தொடர்பு இருக்கணும். இயேசுவுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கணும். இல்லாத பட்சத்தில் அவர் எப்படி சந்திக்க முடியும்? மணவாளன் நினைத்திராத விதத்திலே வருவார். வரும்போது அந்த சத்தம் கேட்டு எழும்பிட்டோம், உண்மைதான். ஆனால் வெளிச்சம் இல்லையே, தேவனோடு உள்ள தொடர்பு இல்லையே, அந்த விளக்கை பொருத்தி கொண்டு போக முடியலையே. நாம் எப்படி இருக்கிறோம்? சிந்தித்து பார்ப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. கேட்ட சத்தியத்தின்படி தெளிந்த புத்தியோடு நடக்க, தெளிந்தவர்களாக இருக்க, விழித்திருக்க ஆண்டவரே கர்த்தர் எங்கள் ஒவ்வொரு பேருக்கு உதவி செய்வீராக. இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே நித்திரைக்கிடம் கொடுக்காமல் விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க, கர்த்தருடைய வருகையை புரிந்து கொண்டால் மட்டும் போதாது, எல்லாம் ஆயத்தமுடையவர்களாக இருக்க, பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க, அநேகரை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்காக காவல் காக்கிற பணிகளையும் செய்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. பலவீனத்தோடு சுகவீனத்தோடு யாராவது இருந்தால் கர்த்தர் நேரத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலையை தாருங்க. பிரச்சனைகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆசீர்வாதத்தின் உறைவிடம் நீங்கள் தான்ப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கட்டும். உடைய அன்பு கரங்களில் தாழ்த்தி தருகிறோம், பொறுப்பு. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.